ஹலோ சன்ஷைன், இன்றைக்கி நம்ம யூகேயில் இருக்க லிங்கன் சிட்டியோடைய ஹை ஸ்ட்ரீட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் லிங்கன் சிட்டியில் தான் இருக்கோம். நாங்கள் இங்கே லிங்கன் சிட்டியில் இருந்து ஒரு 10 இயர்ஸ், நியர்லி 10 இயர்ஸ் ஆகுது. இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் இங்கே தான் இருந்தேன். இந்த ஊருக்கு வந்த புதுசில் எப்போவுமே இந்த மாதிரி பிஸியாக தான் இருக்கும். ஹை ஸ்ட்ரீட்டில் எப்போவுமே கொஞ்சம் க்ரௌடியாக, கொஞ்சம் நாய்ஸியாக அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஹை ஸ்ட்ரீட்டுன்னா நம்ம ஊர் கடைவீதி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே ஹை ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆனால் எதுவும் ஹை ஸ்ட்ரீட்குள்ளார எதுவும் பஸ்ஸஸ், லாரிஸ் அதெல்லாம் எதுவுமே வர முடியாது, நடந்து தான் போகணும். ஹை ஸ்ட்ரீட்டுக்கு வரணுன்னா நம்ம காரை கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹை ஸ்ட்ரீட் வர முடியும். சைடில் தெரிகிற ஒரு ஷாப் பாருங்கள், அது பேர் பவுண்ட்லேண்ட். யூகேயில் இது ரொம்ப ஃபேமஸான கடை தான். இங்கே எதை எடுத்தாலும் £1 தான். நம்ம ஊரில் எதை எடுத்தாலும் ₹100 சொல்கிற மாதிரி இங்கே எதை எடுத்தாலும் £1 தான். அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி ஒரு சர்ச் காட்டுறோம். அதுக்கு பேர் தான் கத்தீட்ரல். கத்தீட்ரல்னால் பெரிய சர்ச்சை தான் கத்தீட்ரல்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்லேயே இதுதான் பெரிய சர்ச். இந்த ஊர்லன்னு இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு யூகேலேயே இங்கிலாண்டில் பெரிய சர்ச் கட்டினது இதுதானா ஒரு காலத்தில். ஆனால் இப்போது இது இல்லை, ஒரு காலத்தில் இது ரொம்ப பெரிய சர்ச். இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி இங்கே லிங்கனில் இந்த கத்தீட்ரல் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயினுக்காக கேட் போட்டாங்க. நம்ம நிற்க வேணாம் அப்படின்னா நம்ம அந்த சைடு நம்ம ஸ்டெப்ஸில் நடந்து போய்க்கலாம். நாங்கள் புஷ் சேர் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அங்கே ஸ்டெப்ஸில் நடந்து போகலை. அங்கே சைடில் லிஃப்ட் எல்லாமும் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் சரி, ராயன் கொரியாவுக்கு ட்ரெயின் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் ட்ரெயின் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுதான் பாருங்கள் லிங்கனோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் டக்குன்னு போகலாம். ட்ரெயின் பிடிக்கலாம், அடுத்த உடனே பஸ் பிடிக்கணும். ஆப்போசிட்லேயே தான் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம அதை பொறுத்து எதுவுமே கவலைப்படவே தேவையில்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ போகிற ட்ரெயின் பாருங்கள், லோக்கல் ட்ரெயின் தான். லோக்கல் ட்ரெயின்னா இங்கே பக்கத்தில் இருக்க குட்டி கிராமம் அந்த மாதிரி குட்டி சிட்டிஸ்க்கெல்லாம் மட்டும்தான் போகும் இந்த ட்ரெயின். அதனால் குட்டியாக தான் இருக்கும்.
இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கார்ன்ஹில் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கார்ன் எல்லாம் விளையும் இல்லையா, அதாவது சோளம், மக்காச்சோளம், அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து இந்த இடத்துல தான் விற்பாங்களாமா. அதனால் அதுக்கு பேர் கார்ன்ஹில்னு பேர் வச்சுட்டாங்க. இது ரொம்ப ஃபேமஸான இடம். அதே போல் இங்கே பாருங்கள், இப்போ பார்க்குறதெல்லாம் இது பேர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஃபார்மர்ஸ்லாம் அவங்களே விளைவிக்கிற பொருளை வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட் மாதிரி போட்டு விற்பாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே டெய்லி விளையாடுறது அப்பப்போ கொண்டு வந்து இங்கே விற்பாங்க ஃபார்மர்ஸே டைரெக்டாக. அதனால் இங்கே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஹை ஸ்ட்ரீட்டில் புதுசாக எங்களுக்கு கட்ரபால் அப்படி சொல்லிட்டு ஒரு கேமிங் சென்டரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேமிங் அரீனான்னு சொல்லுவாங்க. உள்ளார எல்லாமே நிறைய கேம்ஸ் இருக்கும், பவுலிங் சென்டர் இருக்கும். இது பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கி. அப்படியே அதையும் உள்ளார போய் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. அவ்வளோதான், கேமிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஆம்புலன்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அதில் லிங்கனுடைய ஓல்டஸ்ட் பப்பு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி நிறையா பேர் மியூசிக்கெல்லாம் வந்து வாசிப்பாங்க. உங்களுக்கு எட் ஷீரன் தெரியுமான்னு தெரியல. எட் ஷீரன் வந்துட்டு யூகேயோட ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் மாதிரி. இப்போ நம்ம ஊரில் ஏஆர் ரஹ்மான் மாதிரி அவங்களே எட் ஷீரனே இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனாங்களாம். நான் இன்னொரு பாட்டில் ஹை ஸ்ட்ரீட்டை இன்னும் நல்லா ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அது வரைக்கும் பாய் ஃபார் நவ்.